கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையிலே உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 25வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போமாய் இருந்தால், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு உவமைகளை ஒரு சம்பவத்தை இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், இங்கே அவனவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த தாளந்துகளை குறித்து இந்த நாட்களிலே இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் ஒவ்வொரு தாளந்தை இந்த நாட்களிலே கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், தேவன் கொடுத்த அந்த தாளந்துகளை ஒரு சிலர் அதை பயன்படுத்தாதபடி அதை புதைத்து வைக்கிறவர்களும் அதை பிரயோஜனப்படுத்தாதபடியும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே வேதத்திலே ஆண்டவர் இந்த இடத்திலே பாருங்கள் இந்த உவமைகளாக இந்த நாட்களை பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை தேவனுடைய ராஜ்யத்துக்காக எப்படியாக நாங்கள் அதை பாவிக்க வேண்டுமோ அதை இந்த நாட்களிலே பாவிக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே பார்க்கிற வேளையிலே ஒவ்வொருவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகள். ஒருவன் இந்த நாட்களிலே கர்த்தருடைய துதியை செலுத்துகிறார், ஒருவன் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே பிரசங்கிக்கிறார், ஒருவன் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கிறார், ஒருவர் இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தினாலே மற்றவர்களுடைய நன்மை தீமைகளை விசாரிக்கிறார், ஒருவன் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே மற்றவர்களுக்காக இந்த நாட்களிலே பாரப்பட்டு இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபங்களை ஏறெடுக்கிறார். இப்படியாக அநேக தாளந்துகள் இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமை அன்பு பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய ரட்சிப்புகளிலே அவர்களை அழைக்கிற வேளையிலே அவர்களுக்குரிய தாளந்துகளை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே கொடுத்து இந்த தாளந்துக்கு தகுந்த விதமாக என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் இந்த நாட்களை நோக்கி கொண்டிருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் இன்னைக்கு பாருங்கள், இந்த தாளந்துகளை கொடுத்த தேவன் இந்த நாட்களை பாருங்கள், அவர் மறுபடியுமா இந்த நாட்களை வருகிற வேளையிலே, மகனே மகளே, நான் உன்னிடத்திலே தந்த அந்த தாளந்துகளை நீ என்ன செய்தாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிற வேளையிலே நாங்கள் அதற்கு என்ன மறுமொழி சொல்லுவோம்? பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே தேவன் கொடுத்திருக்கிற இந்த தாளந்துகளை இந்த நாட்களிலே பாருங்கள், ஒரு சிலர் அதை துர்பிரயோகம் செய்கிறதையும் ஒரு சிலர் அதை சரியாக அந்த நாட்களிலே நடத்துகிறதையும் அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 விதமான தாளந்துகளை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த தாளந்துகளை பெற்றவர்கள் இந்த நாட்களிலே ஒரு சிலர் அதை சரியான வழியிலே இந்த நாட்களிலே அங்கே அதை பிரயோஜனப்படுத்துகிறதையும் ஒரு சிலர் அதை இந்த நாட்களிலே வைத்துவிட்டு சோம்பறியாக அந்த நாட்களில் இருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த நாட்களிலே சோம்பறிகளுக்கு இந்த நாட்களிலே எந்த விதமான காரியமும் இந்த நாட்களில் இல்லை என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அந்த குறிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்திலே பாருங்கள், தேவன் தனக்கு கொடுத்திருந்த காரியத்தை, பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்த காரியத்தை செய்து முடித்து அவருடைய சந்தோஷத்திலே பிரவேசித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை எடுத்து பாருங்கள், இங்கே தேவன் அவருக்கு கொடுத்திருந்த தாளந்துகளை இந்த நாட்களிலே சரியாக பிரயோசனப்படுத்தி இந்த நாட்களை பாருங்கள் நிருபங்களை எழுதினார். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக சத்தியத்தை ஜனங்களுக்கு அறிவித்தார். அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே செல்லக்கூடியதாக இருக்கிறார். அதே விதமாகத்தான் இங்கே இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிற தாளந்துகளின் நிமித்தம் ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே பாருங்கள், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீ பிரவேசி என்று சொல்லி இந்த நாட்களிலே முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை இந்த நாட்களை பயன்படுத்த வேண்டும். அருமையான அன்பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்துங்கள். இந்த நாட்களிலே நேரத்தை வீணடிக்காதீர்கள். அப்படியாக நீங்கள் செய்கிற வேளையிலே ஆண்டவருடைய வருகையின் போது, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் போது அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க தேவன் இந்த நாட்களிலே கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நேரத்தை மெனக்காடுத்தபடி இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.